கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். இன்றைய வேத பகுதிக்காக நாம் எடுத்துக்கொண்ட வசனங்களை வாசிப்போம். தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். பிரசங்கத்தில் பிரதர் இறங்கி பேசக்கூடாது, தேவையில்லாமல்லாம் பேசக்கூடாதுன்னு நல்லா ஜெபம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிறது உங்கள் ஜெபம் கேட்கப்படுறதும் அடையாளம். நீங்கள் ஜெபம் பண்ணுறது என் வாழ்க்கையில் பலிக்கும். அல்லேலூயா. அப்படின்னா எனக்குள்ள விசுவாசம் இருக்குது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுதோ நிறைவேறல, ஆனால் உங்கள் ஜெபம் ஏன் வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா. அது எப்படின்னு தெரில. ஏலி அன்னாளுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறுச்சு. ஏலி குடும்பமே சரியில்லாட்டாலும் ஏலி அன்னாளுக்கு சொல்கிற வார்த்தை என்ன செய்துச்சு? நிறைவேறுச்சு. அதுபோல் நீங்கள் எனக்காக ஊழியத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம் கன்ஃபார்மாக நிறைவேறும். அல்லேலூயா. அதன் அடிப்படையில் இப்போ பிரசங்க தலைப்பை கேட்ட உடனே நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நிறைய வசனம் வாசித்து ஒரு சின்ன தலைப்பு எடுப்போம். நிறைய வசனம் வாசித்து ஒரு சின்ன தலைப்பு எடுப்போம். தலைப்பு நம்ம சொல்கிறது போலே நீங்கள் எழுதுனா எழுதிடுங்க, அதில் தப்பு கிடையாது. நம்ம அந்த வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் அதான் தலைப்பு. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 37-40, அப்போஸ்தலர் 28-27, இப்படி இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்துட்டு வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. 1 யோவான் 1:3 வாசிங்க. நீங்களும் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இந்த வேத பகுதி வாசித்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. மறுபடியும் ஒருக்கா வாசிக்க வைப்போம், சரியா? நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம், சரியா? இப்போ வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 37-40 வரைக்கும் அப்படி வாசிங்க. அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள். ஏனெனில் ஏசாயா பின்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போஸ்தலர் நடபடிகள் 28-27, ஏசாயா 6-9-10 இந்த வசனங்கள் எல்லாம் இந்த அடிப்படையான வசனம் தான். வாசிங்க. 28. இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் காணாமலும். ஒரு காரியத்தை நம்ம அடையாளப்படுத்திக்கிட்டே வருவோம் வசனத்துல. கண்களினால் காணாமலும், சரியா? ஒரு வசனத்தை நம்ம ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் கண்டும் அப்படின்ன வசனத்தை என்ன செய்தோம் சொன்னோம். இப்போ கண்களினால் காணாமலும் வாசிங்க. காதுகளினால் கேளாமலும். போதும். ஏசாயாவுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9-10 அங்கதான் அவர் சொல்றார். வாசிங்க. அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள். சரி, அப்போ இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு தலைப்பு எடுத்துக்கொள்றோம், சரியா? பிரசங்கத்துக்கு போற ரொம்ப பெரிய பிரசங்கமானு எனக்கு தெரியாது. வார்த்தை இருந்தால் பேசிக்கொள்ளும். ஒரே ஒரு காரியம் பேசும்போது ஒருவேளை பொதுவாக எங்களையும் சேர்த்து பேச வேண்டியது வரலாம். ஆனாலும் நீங்கள் ஜெபத்தோடு இருங்க. அதில் எவ்வளவுக்கு ஆண்டோடைய கிருபையினால வார்த்தைகள் குறையுமோ குறைத்துக்கொள்ளும். கடவுளின் உருவம். பிரசங்க தலைப்பு என்னது? கடவுளின். இதான் நம்ம தலைப்பு. அல்லேலூயா. அது நீங்கள் ஒருவேளை கடவுளுங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது, காமனாக பேசுகிறதுனால. ஆனால் தேவன், கடவுள் நம்ம தமிழில் சொல்கிறது, ஆங்கிலத்தை என்ன சொல்லுவாங்க? காட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை என்ன செய்கிறோம்? பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தேவன் எடுக்கிறோம். ஆர்சி பைபிளில் பார்த்தா கடவுள்னார். கடவுளின் உருவம். ஒரு மனிதன் கடவுளை பார்க்க முடியுமா? சரியா? நம்ம இப்போ பிரசங்கத்தில் இனி தேவன் அப்படிங்கிறதப்ப தேவனை பார்க்க முடியுமா? கண்ணார கண்டும். எப்படி? நீங்கள் காதார கேட்டும் உணராமல் கண்ணார கண்டும் அறியாமல். அப்போது எல்லா மனுஷங்களுக்கும் தேவனை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குது. இருக்கா இல்லையா? கடவுளை பார்க்கணும்னு விரும்புகிறவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. 7 குறிப்பு வழியாக உங்களுக்கு கடவுளை காட்ட போகிறோம். பைபிள்ல இருந்து 7 குறிப்பு வழியாக கடவுளை காட்ட போகிறோம். நீங்கள் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. இனி ஒரு தடவை என்ன நான் கடவுளை பார்க்கலன்னு நீங்கள் சொன்னால் அது பொய்.
அப்போ இந்த வசனம் நிறைவேறுதல் ஆயிரும். கண்ணார கண்டும் அறியாமலும் இருக்கிறார்கள். கண்ணார கண்டு என்ன செய்யல? 7 வடிவத்தில் வேத வசனத்திலிருந்து நம்ம பிரசங்க தலைப்பின்படி கடவுளை உங்களுக்கு காட்ட போகிறோம். அல்லேலூயா. கடவுளை நீங்கள் பார்த்துருக்கலாம், பார்க்காம இருக்கலாம், பார்க்க விரும்பலாம். எப்படி ஆனாலும் இன்றைக்கு கடவுளின் உருவத்தை உங்களுக்கு காட்ட போகிறோம். அல்லேலூயா. இப்போ என்னன்னா, கடவுளின் உருவம் என்ன? முதல் ஆண்டவரை உருவமாய் பார்ப்பதற்கு நமக்கு என்ன இருக்கு? தேவனை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு வேதம் எப்படி பார்க்கலாம் என்று சொல்லி கொடுக்கிறது. எப்படி ஒரு மனிதன் தேவனை பார்க்க முடியும்? சரியா? முதல் குறிப்புக்கு எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 1 1:14. யோவான் சுவிசேஷம் 1:14 வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த ஆதியிலே, நல்லா கவனிச்சுடுங்க. நம்ம பிரசங்க தலைப்பு என்னது? சீக்கிரம் சொல்லுங்க. எங்க நிதானமா போனோம். லைஃப்ல இனி ஒரு முறை நான் கடவுளை பார்க்கலன்னு நீங்க என்ன செய்யக்கூடாது? தினமும் கடவுளை பார்க்கிறேன்னு சொல்லணும். அல்லேலூயா. நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? காண்கிற ஒரு மனிதனுக்கு காண்கிற ஒரு தெய்வம், வாழ்கிற ஒரு மனிதனுக்கு வாழ்கிற ஒரு தெய்வம் தெரியணும். தெரியணுமா தெரியக்கூடாதா? தெரியணுமா தெரியக்கூடாதா? ஒருவேளை எனக்கு கூட ஒரு 38-39 வருஷத்துக்கு ஒரு தான் கடவுளின் உருவம் எனக்கு சரியா தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இப்போவுமே ஆண்டவர் காட்டி தர்றார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கிட்டு, கடவுளின் உருவம் என்ன உருவம்? கடவுளின் உருவம் அப்படின்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்ப கடவுளின் உருவத்தில் ஒன்று என்னது? இப்போ நீங்களே சொல்லலாம். என்ன சொல்லுங்க? கடவுளின் உருவத்தில் ஒரு உருவம் என்னது? சொல்லுங்க சத்தமா. என்னது கடவுளின் உருவம்? சொல்லுங்க. வார்த்தை. ஒரு மனிதன் தேவனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எந்த வடிவத்தில் பார்க்கலாம்? சொல்லுங்க சீக்கிரமா சொல்லுங்க. சொல்லுங்க சீக்கிரம். சொல்லுங்க சீக்கிரம். நம்ம இன்னைக்கு ரொம்ப பெரிய பிரசங்கெல்லாம் பண்ண மாட்டோம். கொஞ்ச நேரம் பேசுவோம். உங்க லைஃப்ல நீ கடவுளை நான் பார்க்கலன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டீங்க. கடவுளை நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? சரியா தப்பா? எங்க 2 வாரத்துக்கு முன்னால் இந்த பிரசங்கத்துக்குரிய தலைப்பு கிடச்சி நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீங்க பேசவே மாட்டீங்க. நீ நேற்று வரைக்கும் காலையில் வரைக்கும் வெறும் டம்மி பீஸாக இருந்தேன். என்ன பிரசங்கம் பண்ணலான்னா வெறும் எம்டியாக இருந்தேன். ஊழியக்காரன் கேட்டாங்க, என்ன நீங்கள் இப்படி பிரசங்கம் ஒன்று இது இல்லையா? நான் ஓடலைன்னு சொன்னேன். அவங்க ஏதோ அவங்களுக்கு என்ன கவலை இல்லை. ஆனால் ஆண்டவர் காலையில் பிரசங்கத்துக்காக தூதுக்காக இருந்தபோது குறிப்பு எடுத்து வச்சுருந்ததை வச்சு சொன்னார், இதை பேசு, கடவுளின் உருவம். அல்லேலூயா. நான் சொன்னது புரியுதா? சொன்னது புரியுதா? எங்கெங்க எப்படி எப்படி இல்லாமல் கடவுளின் உருவத்தை வச்சிருக்கிறான். மனிதன் ஒரு தேவனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு தேவன் வைத்திருக்கிற முதல் உருவம் என்ன உருவம்? முதல் உருவம் வாயை திறந்து சொல்லுங்களா. முதல் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனை ஒரு மனிதன் நன்றாக பார்க்க முடியும். அல்லேலூயா. 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 ஆமா, இப்போ நிறைய சொல்லிட்டு போகலாம். இப்போ அப்போ நம்ம டைமுக்கு கரெக்டாக அப்படி போவோம். முதல் உருவம் என்ன உருவம்? வாசிங்க. இப்போ வாசிங்க. இதில் கொஞ்ச நேரம் விளக்கி சொல்லிட்டு போவோம். இனி ஆண்டவரை பார்க்கலன்னு யாராவது சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? பார்க்குறீங்களா? பார்க்கலையா? தேவனை ஆண்டவரை பார்க்கணுன்னா எதை எடுத்து வாசித்தா போதும்? எதை பார்த்தா போதும்? பார்த்த முதல்ல என்ன? முதல் அவர் எதில் வெளிப்படுவார்? அவரை பார்க்கணுங்கிறவன் எதுல பார்க்கணும்? சீக்கிரம் சொல்லுங்க. டெய்லி ஆண்டவரை பார்க்கணும். எப்பவும் பார்க்கணும். எதுல பார்க்கலாம்? சொல்லுங்க சத்தமா. ஒன்னு படிச்சாலும் சரியா படிச்சிருவோம் இன்னைக்கு. அல்லேலூயா. இவ்வளவு நாள் அவரை பார்க்க தானே இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, இவ்வளவு நிந்தை சுமந்தீங்க. அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு ஒரு தலைப்பு வழியா வரும்போது தானே சரியா தெரியுது. அல்லேலூயா. கடவுளின் உருவம். கடவுளின். இப்ப வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. நல்ல ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. நல்ல எவ்வளவு. அல்லேலூயா. எவ்வளவு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. எவ்வளவு நன்றி செலுத்தணும். அந்த வார்த்தை, அந்த வார்த்தை, அந்த வார்த்தை. சத்தமா சொல்லுங்க. உங்க சத்தம் பதியட்டு. அல்லேலூயா. அந்த வார்த்தை, அந்த வார்த்தை, அந்த வார்த்தை. அல்லேலூயா. ஒரு மனிதன் தேவனை பார்க்க முடியுமா? முடியும். எதன் அடிப்படையில் முதல்ல பார்க்கலாம்? வார்த்தையின் அடிவத்தில் பார்க்கலாம். அல்லேலூயா.
தேவனுடைய வார்த்தையில் அவரை பார்க்கலாம். நிறைய இருக்குது, எல்லாம் நம்ம பேச மாட்டோம். ஒரு 7 சிம்பிளா உங்களுக்கு புரிகிற விதத்தில், நமக்கு ஏற்ற விதத்தில் பார்க்க போகிறோம் ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கடவுளை பார்க்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். இன்றைய பிரசங்க தலைப்பின்படி நம்ம யாரை பார்க்க போகிறோம்? யாரை பார்க்க போகிறோம்? தேவனை பார்க்க போகிறோம். தேவனை ஆவியில் அப்படியெல்லாம் இல்லை, தத்துரூபமாக பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? தத்துரூபமாய் பார்க்கலாம், மாம்ச கண்ணால் பார்க்கலாம். சரியா தப்பா? சரியா தப்பா? இந்த வசனத்தின் அடிப்படையில் இப்ப 14வது வசனத்தை வாசிங்க. 14வது அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எழுத்தின்படி 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவராய் இயேசுப்பா பூமியிலே மனித உருவமாய் வெளிப்பட்ட போது எதுதான் அந்த மனித உருவமாய் வெளிப்பட்டுச்சான்? வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாகி, அப்ப நீங்க அந்த வார்த்தையை தேவனாய் பார்த்தால் அவர் மாம்ச செயலுடையவராய் உங்களுக்கு தென்படுவார். அல்லேலூயா. வார்த்தை கடவுள், கடவுளின் வார்த்தையை நீ கடவுளாய் பார்த்தாயானால் அவர் உனக்கு அப்படியே தான் வெளிப்படுவார். அல்லேலூயா. மாம்சமாய் வெளிப்பட்ட கிறிஸ்து இயேசு பூமியில் என்னெல்லாம் நன்மைகளை செய்தாரோ அதே அற்புதங்களை தேவனுடைய வார்த்தையை தேவனாய் நீ பார்த்தாயானால் கண்டிப்பா ஊழியர்களோ விசுவாசியோ யாருக்கும் மாம்சமாய் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து செய்தது போல அந்த வார்த்தையின் வல்லமை உங்களுக்குள்ளே கிரியச்சு. அல்லேலூயா. இல்ல ஒரு வார்த்தையை உங்களுக்கு எடுத்து சொல்லி பழைய ஏற்பாட்டில் இந்த வார்த்தையை கொண்டு போய் நிரூபிச்சு போவோம். வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. நல்லா கவனிச்சிடுங்க. இங்க இந்த வார்த்தைக்கு ஒரு மகிமை இருக்குது. இந்த வார்த்தையின் தேவன் வார்த்தை கடவுள் வார்த்தையாய் இருக்கிறாருங்கிறதுக்கு என்ன கொடுத்திருக்கு? ஒரு மகிமை இருக்குது. சங்கீதம் 138:2 வாசித்தீர்களானால், சங்கீதம் 138:2 வாசித்தால் வாசிங்க. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை நல்லா கவனிச்சு அப்படி போங்க. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் இந்த வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். வார்த்தையை ஆமா, அப்ப வார்த்தை தான் கடவுளின் முதல் உருவம். அல்லேலூயா. ஒரு மனிதன் தேவனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வார்த்தையின் வடிவத்திலே பார்க்கலாம். ஆகையினாலதான் நம்முடைய கிறிஸ்தவ ஆலயங்களில் எல்லாம் பல இடங்களில் செவுர்ல கூட வசனம் எழுதி போட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. நாம கூட இவ்வளவு நாளும் தெரியாம தான் இருந்திருக்கிறோம். அந்த வார்த்தையில் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. வாட் எ காட். எவ்வளோ பாக்கியம் பெற்ற ஜனங்கள். உங்களுக்கு எவ்வளோ புரியுதுன்னு எனக்கு தெரியல. சமீப காலமாகவே என்னுடைய ஜீவியத்தில் இதை நான் உணர ஆரம்பித்தேன். எல்லாவற்றை பார்க்கலும் வேதம் தாங்க தேவன், வேதம் தான் வேதம். வேதத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை தான் தேவன் என்கிறத கர்த்தருடைய கிருபையினால உணர்கிற ஒரு இருதயம் உண்டானது. ஒரு குறிக்கப்பட்ட நாளிலே இது ஒரு பிரசங்கமாய் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினால இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் உங்களுடைய கரங்களில் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்திலே தேவன் தம்மை பற்றி நமக்காக சொல்லி இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய உருவமாயிருக்கிறது. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் வரும்போது அழகா அந்த வார்த்தையை நல்லா சொல்லுவாங்க ஆண்டவராகிய இயேசுப்பா. 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால், நல்லா கவனிச்சு, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து நல்லா 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 இந்த வசனத்தின் ஆழத்துக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். இங்க என்னதாய் தெரியுது அவங்களுக்கு? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை, என் வார்த்தையை கைக்கொள்ளுவான், அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா. வார்த்தையாயிருக்கிற தேவனை, வார்த்தையின் உருவமாயிருக்கிற கடவுளை
அன்பு கூர்ந்து வார்த்தையின்படி வாழும்போது வார்த்தையின்படி மாம்சமாய் வெளிப்பட்ட தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்ப முதல்ல தேவனின் உருவம் என்று சொன்னால் நீங்க எதை சொல்லலாம்? சொல்லுங்க சீக்கிரம். தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. நம்ம இப்போ எதையும் நக்கல் நலியெல்லாம் பண்ணி போக மாட்டோம். ஒரே ஒரு குறிப்பில் மட்டும் கொஞ்சம் பேசுவோம். கண்டிப்பாக அப்படி நினைக்கிறேன். சமயம் ஆயிட்டுனா உங்கள் ஜெபம் கரெக்டாக அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னா அதில் கண்டிப்பாக கட் பண்ணி தான் போக வைப்பார். ரெண்டாவது, இப்போ 7 வடிவத்தில் நம்ம ஆண்டவருடைய உருவத்தை என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். ரெண்டாவது தேவனுடைய உருவம். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தார். யோவான் சுவிசேஷம் 13:20. இதெல்லாம் ரொம்ப பெருசா விளக்க மாட்டோம். இது சிம்பிளா விளக்கிட்டு போயிரும். வாசிங்க. நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். இப்போ இரண்டாவது உருவம் யாரு? நான் அனுப்புகிறவன். நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை. பிரசங்கம் புரியுதா? யார் வடிவத்தில் போறார் இப்ப ஆண்டவர்? யார் வடிவத்தில் ஆண்டவரை பார்க்கலாம்? கடவுள் வடிவத்தில். கடவுள் வடிவத்தை எங்க பார்க்கலாம்? ஊழியர்களுடைய வடிவத்திலே பார்க்கலாம். அல்லேலூயா. இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அல்லேலூயா. இதில் எப்படி கவனமாக இருக்கணும்? எல்லாரும் ஊழியக்காரங்களா அப்படிங்கிற இடத்துக்கு நான் சொல்ல மாட்டேன். என்னையும் சேர்த்து நல்ல ஊழியர்கள் கடவுளின் உருவமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. பணம், பொருள், சொத்து, சுகம், இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம், புகழ், சுய மகிமையுடைய காரியங்கள், சொந்த சுத்தம், இவை எல்லாவற்றையும் விட்டு கிறிஸ்து இயேசுவை போல கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொன்னது போல ஏசப்பாவை போல ஏசப்பாவுக்காக சிலுவையை சுமந்து பின்பற்றுகிற ஒரு உண்மை உள்ள பிரதிஷ்டை உள்ள நல்ல குடும்பங்களோடு கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற தெய்வ ஊழியர்கள் ஆண்டவருடைய கிருபையினாலே கடவுளின் உருவத்தை பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய உருவத்தை பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். ஆகையால் இரண்டாவது உருவம் தேவனுடைய நல்ல ஊழியர்கள். அல்லேலூயா. எல்லாருமா எனக்கு தெரியாது. இந்த இடத்துல நீங்க தான் பகுத்து பிரிச்சு அந்த ஆளை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் தேவன் தம்முடைய உருவத்தை வெளிப்படுத்துவதற்கு இரண்டாவதாக பயன்படுத்திக் கொள்ளுகிற நபர் யார் என்று சொன்னால் தேவனுடைய ஊழியர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரசங்கம் புரியுதா புரியலையா? அதனால தான் நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, சொப்பனத்தில் ஊழியக்காரங்க வந்துட்டாங்கன்னா கடவுள் வந்துட்டாரு. ஒரு விசிட்டிங்க்கு ஊழியக்காரங்க போனால் நம்ம தெய்வ பிள்ளைகள் சொல்லுவாங்க, ஆண்டவர் இன்றைக்கு வந்ததை போல நாங்கள் ஃபீல் பண்ணோம், மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தோம், ஆண்டவரே வந்துட்டார். அல்லேலூயா. சில வியாதி நேரங்களில் ஊழியக்காரங்க போய் ஜெபம் பண்ணா ஆண்டவரே வந்து ஜெபம் பண்ண, நம்ம ஜெபம் பண்ணல ஒன்றுமே நடந்திருக்காது. ஆனால் அவங்க நம்பிக்கையில் தெய்வ தரிசனம் உண்டாகிவிட்டது. அல்லேலூயா. சில தெய்வ பிள்ளைகள் சொல்லுவாங்க, ரொம்ப வேதனையோடு இருந்தேன், ஆனால் ஊழியக்காரங்களை பார்த்தீங்க வேதனை அப்படியே போயிட்டு சண்டை போடணும்னு நினைச்சு தான் வந்தேன், விறு 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 விறுன்னு வந்தேன், ஆனா முகத்தை பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்ட உடனே எல்லாம் மாறி போச்சு. நான் எவ்வளோ டென்ஷனா வந்தேன் தெரியுமா? அந்த உருவத்தை பார்த்து அவள் வாழ்க்கை மாறி விடுகிறது. அல்லேலூயா. அப்போ இரண்டாவது கடவுளின் உருவம் யார் வடிவத்திலே பார்க்கலாம்? எல்லா ஊழியர்களுமான எனக்கு தெரியாது, மறுபடியும் அதை நான் அதை விளக்கி சொல்லி இப்போ சமயத்தை எடுக்கல. நல்ல கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற, உண்மையாய் அவரை சுமந்து திரிகிற, அவருக்கென்று ஜீவனை கொடுக்கிற ஊழியர்கள் கடவுளின் உருவமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால அந்த ஊழியக்காரங்களை பார்த்தா அந்த முகம் ஒரு பிரகாசமாக இருக்கும். அல்லேலூயா. அந்த ஊழியக்காரங்களை பார்த்தாலே நமக்கு தெரியும். சரியா? இது இப்போ என்ன வச்சு சொல்றேனே நினைக்காங்க, எனக்கும் இந்த பிரசங்க குறிப்புக்கும் சம்பந்தம் என்று சொல்ல மாட்டேன். ஒரிஜினலா ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அல்லது மனிதர்கள் கடவுளின் உருவத்தை ஊழியர்கள் வடிவிலே பார்க்க முடியும். அல்லேலூயா. 2 3 கடகடானி போகும், சீக்கிரமா முடிச்சு இன்னைக்கு நல்ல இது செய்யும். மூன்றாவது தேவனின் உருவம் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17, 20, 26. யோவான் சுவிசேஷம் 14,
17, 20, 26 அப்போஸ்தலர் அப்படி 2ஆம் அதிகாரம் 33 வாசிங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். 20வது வசனம் வாசியா. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். 26வது வசனத்தை வாசியா. 26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமை உண்டாட்டும். அப்ப மூன்றாவது தேவனின் உருவம், கடவுளின் உருவம் அப்படின்னா யாரு? யாரு? பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம். இப்போ வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகி இதை பொழிந்தருளினார். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தால் மத்தேயு சுவிசேஷம் 3:16 வாசித்தால் இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தெய்வ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பிதா தேவனுடைய உருவம், தேவனுடைய உருவம் கடவுளின் உருவம் என்று சொல்லப்படுவதை எப்படி பார்க்கலாம்னு சொன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 33 வசனத்தை மறுபடியும் வாசித்தா காண்கிறதும் கேட்கிறதுமான பரிசுத்தாவியை பொழிந்தருளினார். அல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு இறங்கினார். சிம்சோனின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினதனால் அப்போ தெய்வ ஆவியானவரின் அனுபவம் தேவனுக்கு ரூபமாயிருக்கிறார். அல்லேலூயா. இது சபையில பார்க்கும்போது தெய்வ பிள்ளைகள் நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசும்போது சரீரத்தில் தேவனுடைய வல்லமையினால் சில அசைவுகள் வரும்போது அதனுடைய அடையாளம் யாரு? தேவனுடைய உருவம். அல்லேலூயா. இது நம்ம இப்போ வெளியே போய் பேசிட்டு வந்தால் நல்லா இருக்காது. இந்த அசுத்த ஆவிகளினால் அலக்களிக்கப்படுவதை நம்ம பார்ப்போம். அதுபோல தெய்வ ஆவியினாலே நமக்குள்ளே பரிசுத்தாவியானுடைய செயல்களின் மூலமாய் பரிசுத்தாவியானோர் இறங்குகிறதுனால் நாம் தேவனுடைய உருவத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்போ உங்கள்கிட்ட கேட்டால் இந்த 3 செயல் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? வார்த்தையில் தேவனை பார்க்கிறீர்களா? அல்லேலூயா. ஊழியர்களுடைய வடிவத்தில் தேவனை பார்க்கிறீர்களா? இவ்வளோ நாளும் கடவுளை பார்த்தீங்களான்னா திருன்னு முழிச்சிட்டு இருப்பீங்க. இப்போ கேட்டால் என்ன சொல்லுவீங்க? தேவனை பார்க்குறீங்களா? டெய்லி பார்க்குறீங்களா? டெய்லி பார்க்குறீங்களா? எப்பவும் பார்க்குறீங்களா? இதுக்கு மேலே என்ன இருக்கு? அல்லேலூயா. 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 எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற ஜனம். அதான் பைபிளில் சொல்லியிருக்கு, தேவனை இவ்வளவு சமீபமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் பெற்றவர்கள். அல்லேலூயா. ஆமாம், டெய்லி சும்மா எங்கேயோ இருந்து பார்க்கறது இல்லை, வார்த்தையின் வடிவத்தில். அதனால தான் காலையில் எந்திரிச்ச நேரம் உடனே பைபிள் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிளை திறந்த உடனே யாரை பார்த்துட்டோன்னு நினைக்கணும்? தேவனை பார்த்து விட்டோம். அல்லேலூயா. ஆமா. அடுத்து 2 ஊழியர்கள் தேவனுடைய வடிவமாக இருக்கிறார்கள். 3 பரிசுத்தாவின் அபிஷேகம். ஜெபிக்கும் போதெல்லாம் ஆவியானவர் நம்ம மேல இறங்கி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அனுபவம். ஜெபிக்கும் போதெல்லாம் என்று மட்டுமல்ல, எப்போதும் கர்த்தருடைய ஆவியினால நிரம்பி இருந்தா, ஆவியில நிரப்பப்படுகிற அனுபவம் உடையவளாக இருந்தால், ஆவியானவர் இறங்குகிற அனுபவம் உடையவளாக இருப்போமானால் தேவனை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப 3வது தேவனின் உருவம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இந்த உருவம் ஆவியா இருக்குது. ஆனா இதை காணவும் முடியும், கேட்கவும் முடியும். ஒரு சபையில தெய்வ ஜனங்கள் துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஆவியானுடைய அசைவாடுதலினாலே சரீரத்தில் அசைவுடையவர்களாய் காணப்படும் போது தேவனை பார்க்கிறோம். அதனால்தான் சொல்லியிருக்கு, இந்த ஆவியானவரை குறித்து தவறா பேசினா மன்னிப்பு கிடையாது. அல்லேலூயா. இந்த உருவத்தை குறித்து தவறா பேசினா என்ன கிடையாது? எல்லா பாவமும் மன்னிக்கப்படும். ஆவியானோருக்கு விரோதமாய் பேசுகிற பாவம் மட்டும் என்ன செய்யாதா? மன்னிக்கப்படாது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? இந்த பாக்கியம் உடைய தெய்வ பிள்ளைகளாம் எவ்வளவு தேவனை துதிக்கணும். அல்லேலூயா.
அதனால்தான் நம்ம சொல்றோம், நம்முடைய சபைகளிலே எது இல்லாமல் போனாலும் ஆவியானவர் இருக்க வேண்டும், ஆவியாயிருக்கிற தேவன் இருக்க வேண்டும், ஆவியாயிருக்கிற தேவனை மனிதர்கள் பார்க்க வேண்டும், ஆவியாயிருக்கிற தேவனை தெய்வ ஜனங்கள் பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆவியாயிருக்கிற தேவன் எங்கு வந்தாலும் விடுதலை உண்டு. ஆகையால் தான் அவர் சொன்னார், ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஆவியாயிருக்கிற தேவன் இருக்கிற இடத்திலே விடுதலை உண்டாகிறது. அல்லேலூயா. மூன்றாவது, தேவனின் உருவம் எது? பரிசுத்தாவின் அபிஷேகம். அது வெறும் தெரியாததல்ல, காண்கிறதும் கேட்கிறதுமான அபிஷேகம். அல்லேலூயா. 4 வேதத்தில் வாசிக்கும் போது தேவனுடைய உருவம் எது அப்படின்னு சொன்னா, யாத்திராகமம் 33:14 வாசித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 10:33 வாசித்தால், யாத்ரா 33:14, அப்போஸ்தலர் நடபடிகள் 10:33 வாசிங்க. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமைப்படட்டும். தேவனின் உருவம். என்ன பிரசங்க தலைப்பு? தேவனின் உருவம், கடவுளின் உருவம், கடவுளின் உருவம். 4வது, தேவனின் உருவம் என்று சொல்வது தெய்வ சமூகம். நீங்க அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஐயா நான் உங்களை பார்க்கணும், நான் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா அவருக்கு அதாவது மலையின் மேலே ஏறி போய் நல்ல ஒரு மகிமையான அனுபவத்தில் தேவனோடு கூட இருந்து பேசிட்டார். இப்போ அவர் கீழே வந்த பிற்பாடு என்ன சொல்றாரு, ஆண்டவரே உங்களை நான் எப்பவும் பார்க்கணும் அப்படிங்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த பூமியில் என்னை பார்க்க விரும்புனீன்னா அது கொஞ்சம் கடினமான விஷயம், அதனால நீ என்ன பார்க்கலாம். அது எப்படி பார்க்கலான்னா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போஸ்தலர் 10:33 வசனத்தில் வாசிக்கும் போது, 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியுடைய வீடு தேவன் வாழ்கிற வீடாய் மாற்றப்பட்டிருந்தது. வாசிங்க. அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்ல காரியம், தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில். என்ன சமூகத்திலே? அப்ப எங்கெல்லாம் நீங்க இளைப்பாறுதலுக்கு ஏதுவாய், சமாதானத்துக்கு ஏதுவாய், அமைதிக்கு ஏதுவாய், ஆறுதலுக்கு ஏதுவாய் தெய்வ சமூகத்தை பார்க்கிறீங்களோ, அந்த இடமெல்லாம் யார் வாழ்கிற இடம்? அங்க யார் இருக்கா? அங்க யாருடைய உருவம் இருக்கிறது? தேவனின் உருவம் இருக்கிற. அல்லேலூயா. ஒரு சபையில நீங்க வந்து இளைப்பாறுதலா, நீங்க சமாதானமா சந்தோஷமா தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது உங்களுடைய வேதனைகள் மாறி, உங்களுடைய துக்கங்கள் மாறி, உங்களுடைய பலகீனங்கள் மாறி, தெய்வ சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல் உடையவளாய், ஆறுதல் உடையவளாய், தேவனுடைய வார்த்தையினால் ஆற்றப்படுகிற தேற்றப்படுகிற அனுபவம் உடையவளாய், உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையின் வேதனைகள் மாறி, உங்களுடைய கண்ணீரின் வேதனைகள் மாறி, உங்களுக்குள்ளே சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல் உங்களுக்குள்ளே உண்டாகுமானால், தெய்வ சமூகத்தின் ஆளுகை இருக்குமானால், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற பரிபூர்ண ஆனந்தம் உங்களை ஆட்கொள்ளுமானால், நீங்கள் தேவனை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய உருவத்தின் 4வது அனுபவம் தெய்வ சமூகம். என்ன சமூகம்? தேவ சமூகம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு. நீங்க பஸ்ல போனாலும் மனப்பூர்வமா சொல்றேன், அந்த பஸ் ஒரு சமூகமா உங்களுக்கு இருக்கும். அல்லேலூயா. ரெஸ்ட்லெஸ்ஸான இதே இருக்காது. நீங்கள் ஒரு 2 வீலரில் போனாலும் சரி, உங்களுக்கு ஒரு சமாதானமும், உங்களுடைய மரண வேலை கூட உங்களுக்கு சமாதானமாக இருக்கும். ஏன்னா உங்களை சுற்றி தூதர்களின் அனுபவத்தோடு தெய்வ சமூகம் இருக்கும். அல்லேலூயா. ஒரு தெய்வ சமூகத்தின் அனுபவம் இருக்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை தேவன் இருக்கிற உருவத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய உருவத்தின் அடையாளம், தேவனின் கடவுளின் உருவத்தின் அடையாளத்தை எப்படி ஒரு மனிதன் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொன்னால், 4வது, நான் கடவுளை பார்க்கிறேன் என்பதை எப்படி உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொன்னால், தெய்வ சமூகத்தின் அனுபவம். இந்த தெய்வ சமூகத்தின் அனுபவம் இருப்பதை இளைப்பாறுதலான ஒரு அமைதியான ஒரு நிலவரத்தால் அறிந்து கொள்ளலாம். நமக்குள்ளே ஆளுகை செய்கிற சமாதானத்தின் மூலமாய் அறிந்து கொள்ளலாம். நமக்குள்ளே கிரியை செய்கிற சந்தோஷத்தின் அனுபவத்தில் கிரியை பார்த்துக் கொள்ளலாம். இந்த தெய்வ சமூகம் இருக்கிற இடத்திலே நேரம் போறது தெரியாது, களைப்பு தெரியாது, பலகீனம் தெரியாது, நம்முடைய பிரச்சனை தெரியாது, நம்முடைய மனதுக்குள்ளே எந்த போராட்டம்
போராட்டங்களும் இருக்காது. நம்மளை இனம் புரியாத ஒரு தெய்வ சமூகத்தின் அனுபவத்திலே அந்த தெய்வ சமூகம் நம்மை ஆளுகை செய்யும். அந்த கடவுளின் தேவனுடைய உருவம் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கும். இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து இருக்கிற சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் இந்த காலை ஆராதனை நேரத்தில் நீங்களும் கூட இந்த தெய்வ சமூகத்தின் அனுபவத்திலே தேவனை பார்ப்பீர்களானால், ஆகையால் தான் நாங்கள் அடிக்கடி தெய்வ ஜனங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவோம். நீங்கள் தெய்வ சமூகத்துக்கு வரும்போது, ஆலயத்துக்கு வரும்போது நன்றாக தேவனுடைய சமூகம் இருப்பதை உணர்வீர்களானால், நன்றாக தேவனுடைய சமூகம் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்களானால், அன்றைக்கு தேவன் நம்முடைய மத்தியில் சர்வ வல்லமுள்ளவராக மகிமை பொருந்தின தேவனாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து, அன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கு தீர்வு காணத்தக்கதாக தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் பிரயாசப்படுவீர்களானால் அது உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும். எழுத்தின்படியே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அந்த பர்தேமி என்கிற குருடன் கூப்பிட்ட போது தேவன் என்று அவனுக்கு சுகத்தை கொடுத்தது போல, அவன் நடந்து போகும்போது அவருடைய சமூகத்தின் அனுபவத்தை உணர்ந்து அவன் தன்னுடைய வாழ்க்கையில் கூப்பிட்டது போல, இன்றைக்கும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை தேவனுடைய பிள்ளையே, தெய்வ சமூகம் தேவனுடைய உருவமாய் இருக்கிறது. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னது போல, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற வேதனையோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, பிரச்சனையோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, பலவிதமான வியாதியின் அனுபவத்தோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தெய்வ சமூகத்தின் அனுபவத்திலே தேவன் இருக்கிறார் என்பதை நீ உறுதிப்படுத்துவாயானால், இந்த ஆராதனை நேரத்திலே விடுதலை கேதுவாய் உன்னுடைய ஆத்துமாவிலிருந்து ஆண்டவரே எனக்கு விடுதலை தாங்க, உங்க சமூகத்தின் அனுபவத்திலே உங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், உங்களுடைய பார்வையில் நான் இருக்கிறேன். அன்றைக்கு பெதஸ்தா குளத்தின் அருகாமையில் போய் வியாதிப்பட்டவனை பார்த்து சுகமாக விரும்புகிறாய் என்று சுகத்தை கொடுத்தது போல, இன்றைக்கு உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். என் பலகீனங்களிலிருந்து என்னை விடுதலையாக்கும், என் வியாதியிலிருந்து என்னை விடுதலையாக்கும், என் பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலையாக்கு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி தெய்வ சமூகத்தின் அனுபவத்திலே நீங்கள் கேட்பீர்களானால், நீங்கள் கூப்பிடுவீர்களானால், நீங்கள் உங்களுடைய வாஞ்சையை வெளிப்படுத்துவீர்களானால், இந்த காலை ஆராதனையோ அவருடைய சமூகத்தின் அனுபவமாய் அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்க, அவருடைய உருவத்தை பார்த்து கொண்டிருக்க, தம்முடைய ஜனங்களுடைய பிரச்சனையை தீர்க்கும்படியாய், தம்முடைய ஜனங்களின் வேதனையை மாற்றும்படியாய், தம்முடைய ஜனங்களின் துக்கத்தை மாற்றும்படியாய், இந்த காலை ஆராதனை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் இருக்க பரிபூர்ணமான ஆனந்தம் இந்த காலை வேளையிலும் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. நான்காவது, 4 தானே, 4 தேவனின் உருவம் எது? தெய்வ சமூகம். எங்கு போனாலும் இதை அடையாளப்படுத்தியே வாழுங்க. எங்கு போனாலும் பாருங்க, கர்த்தருடைய சமூகம் இருக்கிறதா? நீங்க இருக்கிற இடம் தெய்வ சமூகமா இருக்காது. அது ஆபீஸா இருக்கட்டு, வேலை ஸ்தலமா இருக்கட்டு, எங்குமா இருக்கட்டு, ஒரு வியாபார கடைக்கு போனாலும் சரி, ஒரு பொருள் வாங்க போனாலும் சரி, எங்கு போனாலும் தேவனின் உருவம் இருக்கும்னா உங்களை சுற்றி ஒரு தெய்வ சமூகம் இருக்கும். அல்லேலூயா. 5 தேவனின் உருவம் அப்படின்னா எதுன்னு பார்ப்போம். சரியா? வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 25:40 வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 25:40 வாசிங்க. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்கள் பார்த்து, இப்போ இந்த வசனத்துல கடவுளின் உருவம் யாருன்னு கேட்டா இப்ப நீங்க சொல்லணும். அல்லேலூயா. நல்லா கேட்டுடுங்க. 40வது வசனம் போடுங்க. வாசிங்க வாசிங்க. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரர்களில் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை 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 கடவுளின் 5வது உருவம் எது? முதல் உருவம் என்னது? வார்த்தை. 2வது உருவம் மனப்பாடமா சொல்லணும். சீக்கிரம் சொல்லுங்க ஊழியக்காரங்க. 3வது உருவம் சொல்லுங்க பரிசுத்த ஆவி. 4வது உருவம் தெய்வ சமூகம். அல்லேலூயா. 5வது உருவம் பிச்சைக்காரங்க. யாரு? ஏழைகள், பிச்சைக்காரங்க. யாரு? தரித்திரர், ஏழை, பிச்சைக்காரலாம் யாரு? சரியா தப்பா? சரியா தப்பா? சரியா தப்பா? அதனால தான் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு தர்மம் கேட்கிற ஒவ்வொருத்தனும் யாரா நினைக்கணும்? யாரா நினைக்கணும்? யாரா நினைக்கணும்? இன்னைக்கு ஊழியக்காரங்க, விசுவாசிகள் எல்லாருமே கெட்டு போய் கிடக்கும்.
அதில் நீங்கள் கெட்டதுக்கு, விசுவாசிகள் கெட்டதுக்கெல்லாம் காரணம் ஊழியக்காரில் நாங்கள் நமக்கு நமக்கு நமக்குன்னு எவ்வளவு இருந்தாலும் ஊழியக்காரங்க கொண்டா 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 நீ அண்டாமாய் மாறி கிடக்கு. நான் சொன்னே புரியுதா உங்களுக்கு? பறஞ்சது மனசிலாயோ? எவ்வளவு இருந்தும் ஊழியக்காரர்கள், விசுவாசி கூட ஒரு வண்டியை விற்று கூட காணிக்க கொடுத்துருவாங்க, ஊழியக்காரங்க கொடுக்க மாட்டாங்க. இந்த பாயிண்ட் தான் கொஞ்சம் இறங்கி பேசிட்டு போகிறோம். ஒரு விசுவாசி கூட கர்த்தர் உணர்த்தினா, ஒரு கன்வென்ஷன்னா கூட ஒரு பொருளை விற்று ஒரு இடம் வாங்கினா கூட கொடுத்துருவாங்க. ஊழியக்காரங்க என்ன செய்ய மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் இப்பவும் ரெடி ஆகிட்டே இருக்கோம். கல்ற தோட்டம் வாங்க வேண்டிய இடம் வந்து ரொம்ப ரேட் ஆச்சுன்னா காரை உடனே விற்றுடணும். அல்லேலூயா. ரெடியாக இருக்கும். அப்படி இப்போ பிளான் போட்டாச்சு. எப்படி நம்ம இடம் வாங்கி இது செய்யும்போது காரை விற்றோமோ அதே மாதிரி அடுத்த பிளானிங்கில் ரெடியாக இருக்கிறோம். ஒருவேளை கல்றைக்கு இடம் வாங்க வேண்டியது காசு கூடுதலானால் முதல் கிரயமாக எதை போட்டுற வேண்டியதான்? காணிக்கை பெட்டியில் எதை போட்டுற வேண்டியதான்? காரை தூக்கிட்டோ பொடி போட்டுறோம். அல்லேலூயா. இப்போ சில வசனம்லாம் எடுக்க போகிறோம். எடுத்து உங்களுக்கு 5வது உருவத்தை அடையாளப்படுத்த போகிறோம். இனி உங்கள் காலத்தில் கடவுளை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துட்டுனா நேராக ஏழைகளை பார்த்து கடவுளேன்னு கூப்பிடுங்க. கடவுளே உமக்கு சாப்பாடு வாங்கி தரணுமான்னு கேளுங்க. அல்லேலூயா. நான் இந்த வசனங்களெல்லாம் அறிய ஆரம்பித்த பிற்பாடு இப்போ நம்ம பிரசங்கங்களில் ஏழைகளுக்கு செய்யுங்கிறத கேட்டுக்கிட்டு சிலர் ஃபோன் பண்ணி, ஐயா என் குடும்பம் கஷ்டப்படுது ஐயா, இங்கே பேங்க் பேலன்ஸ் 67 ரூபாயிலையும் 53 ரூபாயிலையும் கிடக்கும். நான் சொல்லேன், காசு வரட்டு போட்டு விடு, ரொம்ப போடாட்டாலும் நீங்கள் ரொம்ப பெருசாக எடுத்துடக்கூடாது. ஏன்னா பிரசங்கங்கள் ஆன்லைனில் பார்த்துட்டு அவங்க என்ன நினைக்குதுன்னா பெரிய சபை போல் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. நான் சொல்லுவேன், 30-40 ஜனம் இருக்கிறாங்க, எங்களுக்கு கஷ்டம்லாம் கிடையாது, நல்ல ஆசீர்வாதத்துக்கு ஒரு குறைவு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நினச்ச உடனே எதை என்ன செய்ய முடியாது, செய்துக்கிட முடியாது. நம்ம ஜனங்களில் எல்லாருக்கும் நம்ம செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு மாதந்தோறும் செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தர் ஒரு குறைவு இல்லாமல் வச்சிருக்காரு. அல்லேலூயா. சுற்றி நம்மளை தேடி வர்றவங்களுக்கு இப்படி திடீர்னு கேட்டால் நம்ம என்ன செய்ய முடியாது, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து மறுபடியும் இப்போ போட்டு விட கர்த்தர் வைத்திருக்கிறார். அது இன்னும் பெருக கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. இப்போ மனதில் அதனால ரொம்ப வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன். ஏழைகள் தான் கடவுளின் உருவத்தில் 5வது உருவம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் பாடினாங்க, ஏழையின் சிரிப்பில் இறைவனை, ஏழையின் சிரிப்பில் இறைவனை. நீங்கள் அப்படி பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. வேதனையோடு துக்கத்தோடு செக்யூரிட்டியாக இந்த ஹோட்டல்களுக்கு முன்னால் நிற்பாங்க. சரியா? நம்ம பிரசங்கம் உங்களுக்கு போகிறது இதுக்கெல்லாம் நிறைய பேர் ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. என்னை பொறுத்தவரை நான் அப்படி கிடையாது. நல்லா அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா உசில் அடிச்சுக்கிட்டு காலையிலேருந்து அவங்க 8 மணி நேரம்னா இந்த வண்டிகள் வர்றதுக்கு எடுக்கிறதுக்கு இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்கன்னு அப்படியெல்லாம் நிற்பாங்க. அப்படி நிற்கிறவங்க யாரும் ரொம்ப படித்தவங்களா இருக்காது, வீடுகளில் வசதி இல்லாத ஏழைகளாக ரொம்ப இதாக இருப்பாங்க. நம்மெல்லாம் ஒரு வேளை வண்டியை கொண்டு விட்டு 2 வீலர் கொண்டு விட்டாலும் சரி தான், 4 வீலர் கொண்டு விட்டாலும் சரி தான், விட்டுட்டு வரும்போது அவங்க வந்து சும்மா வண்டி வாங்க எடுங்கம்பாங்க. இப்போல்லாம் முன்னால் சும்மா 5 ரூபா 10 ரூபா, இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டோடைய கிருபையினால் ரொம்ப வயசானவங்களாக இருக்கும், சிலர் பலகீனப்பட்டவங்களாக இருக்கும். விசாரிக்கிறதுக்கே பரிதாபமாக இருக்கும். ஏன்னா விசாரித்தா அவ்வளவு நன்மை செய்யணும் என்கிற விதத்தில் இருதயம் சொல்லும். அதனால் பார்க்குற தோரணையிலே பார்த்துட்டு கையிலேருந்து ஒரு 50 ரூபா எடுத்து கொடுத்தா அந்த முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கும் பாருங்க. அவ்வளோ வேதனையோடு காலையிலேருந்து அவ்வளவு நேரம் வெயிலில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு வருவோம், அவங்களுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்தா அந்த முகத்தில் ஒரு கலகலாக இருப்பாங்க. ஐயா போயிட்டு வாங்கயாம்பாங்க. அப்போ தான் நினைக்கும் போது நினைப்போம், என்னதான் இருந்தாலும் ஒரு 50 ரூபா இவங்களுக்கு கிடைக்கிறது இவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குமானால் அப்படின்னு நினைக்கும் போது கடவுளின் உருவத்தில் 5வது உருவம் ஏழைகள், இல்லாதவங்கள், பிச்சைக்காரர்கள், தரித்திரர்கள். அருமை சகோதரனே சகோதரியே, அருமை தேவனுடைய பிள்ளை என் போன்ற ஊழியர்களுக்கெல்லாம் இந்த நாட்களில் ஏழைகள், இல்லாதவர்கள், தரித்திரர்கள் மறக்கப்பட்ட நிலவரத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என் அருமை தேவனுடைய சனமே, தேவன் ஒரு மனிதனை நியாயம் தீர்ப்பதற்கு பாவம் செய்தானா என்பதை கேட்பதை விட ஏழைகளுக்கு இறங்காமல் போனால், தரித்திரர்களுக்கு இறங்காமல் போனால், பிச்சைக்காரர்களுக்கு செய்யாமல் போனால் கண்டிப்பாய் அது நியாய தீர்ப்பாய் மாறிவிடும். சொந்த பிள்ளைக்கு பணம் சேர்க்கல, சொத்து சேர்க்கலங்கிறது பிரச்சனை கிடையாது. சொந்த பிள்ளைக்கு சேர்த்தது ஆசீர்வாதமும் கிடையாது. கூட பிறந்த சகோதரர்களுக்கு சொத்து கொடுத்தே, கூட பிறந்தவளுக்கு செய்த என்பதெல்லாம் அல்ல. ஆண்டோடைய கிருபையினாலே இல்லாதவளுக்கு குருவி சேர்த்தது போல என் பிள்ளைக்கு 50 பவுன் சேர்த்தேன், 30 பவுன் சேர்த்தேன், 20 பவுன் சேர்த்தேன். இதுக்கு ஒரு புண்ணியமும் கிடைக்க
கிடைக்காது சேர்க்காதுங்கிறதுக்கு இல்லை. ஆனால் நீ ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் தர்மங்களையும் தானங்களையும் செய்வாயானால் அது தேவனுக்கு செய்வதாய் கணக்கப்படப்படு. என் சகோதரர்களுக்கு கொடுத்தேன், என் சகோதரிக்கு கொடுத்தேன், என் அப்பாவுக்கு கொடுத்தேன், அம்மைக்கு கொடுத்தேன். கொடுத்தது தவறு என்பதற்காக அல்ல, அதற்கெல்லாம் பிரதிபலன் கிடைக்குமா என்பது எனக்கு தெரியாது. ஆண்டோடைய கிருபையினாலே தேவனின் 5வது உருவத்தை சரியாக அடையாளப்படுத்திக் கொள். எல்லா உருவமும் உன்னுடைய கண்களுக்கு மறைந்து போனாலும் ஏழையின் உருவம் ஏழையின் உருவத்தில் இருக்கிற கடவுளை மறந்து விடாதே. அநேகர் இன்றைக்கு கோயில்களுக்கு உள்ளே போய் கடவுளை தரிசிக்க விரும்புகிறார்கள். ஆனால் கடவுள் இருக்கிற இடம் என்ன தெரியுமா? அநேக கோயில்களிலே வெளியே கடவுள் இருந்து கொண்டிருக்கிறார். என் அருமை சகோதரனே, சகோதரி, இந்த பிரசங்கம் ஒருவேளை உன் வாழ்க்கையில் உயிர் மீட்சி பிரசங்கமாய் மாறட்டும். ஒருவேளை இந்த வார்த்தை அல்ல தட்டுவாயானால் ஒரு நாளிலே கர்த்தர் உன்னை நியாயம் விசாரிக்கும் போது உன்னை இடது பக்கமாய் நிறுத்தி சொல்வார், நான் ஏழையாய் இருந்தேன், பசியாய் இருந்தேன், தரித்திரமாய் இருந்தேன், வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தேன், காவலில் இருந்தேன், என்னை நீ பார்க்க வரவில்லை. எனக்காய் நீ செய்த, இவர்களுக்கு செய்த எல்லாம் எனக்கு நீ செய்தது. நானே அவர்களை உருவத்தில் வைந்து, நானே அவர்கள் வடிவத்தில் வந்து உன்னை சந்தித்தேன். கடவுளை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிற சகோதரனே, சகோதரியே, தேவனை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிற அருமை சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லார். கோயிலுக்கு கொடுத்துக்கிட்டே கணக்கு பார்ப்பாங்க. கோயிலுக்கு கொடுத்துக்கிட்டே ஒரு முட்டை போட்டுட்டு கோழி கொக்கரகோ 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 அப்படின்னு மாதிரி சொல்லி எடுத்துருவாங்க. எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. இப்போ வசனம் வாசிப்போம், கொஞ்சம் தியானிச்சுட்டு அடுத்த 2 குறிப்பில் ஆண்டவரை காட்டிட்டு போயிடும். ரைட்டா? புரிஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். நான் கேட்பேன், 7 வடிவத்தில் உள்ள கடவுளில் எந்த கடவுள் உங்களுக்கு பிடித்தம் என்று நான் கேட்பேன். நீங்கள் சொல்லுகிறது அடிப்படையிலே உங்களுக்கு கடவுளை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்ல போகிறேன். கடைசியிலே 7 வடிவத்திலே உங்களுக்கு கடவுளை காட்டப் போகிறோம். முதல் வடிவம் வார்த்தை. உங்களுக்கு நன்றாக பிடித்திருந்தது. காலை எழும்பி ஒரு வசனம் வாசித்தாயிலும் கடவுளை பார்த்து விடலாம் என்கிற அந்த சந்தோஷம். 2வது வடிவத்தை உங்களுக்கு காட்டினோம். வாரத்துக்கு ஒரு முறை வந்தாது திருமுகத்தை பார்த்து கடவுளை பார்த்து விடலாம் என்கிற ஒரு சந்தோஷம். 3வதாக பரிசுத்தாவியாகியோராகிய கடவுளை காட்டினோம். அந்த கடவுளையும் நீங்கள் பார்த்து 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது அந்நிய பாஷையை பேசியாது அந்த கடவுளையும் பார்த்து விடலாம் என்று நினைத்தீர்கள். 4வது கடவுளின் வடிவத்தை வாரத்துக்கு ஒரு முறை ஆயிலும் 10 மணி கூட்டத்துக்கு 11:30 மணிக்காவது தப்பி தப்பி வந்து நான் வந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியாதுன்னு வந்திருந்து கடவுளை பார்த்து விடலாம் என்கிற சந்தோஷத்தில் இருந்தீர்கள். 5வது கடவுள் உங்களுக்கு பிடிக்காது என்பது எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு மிகவும் பிடித்த கடவுள், அந்த கடவுள் தான் எனக்கு ரொம்ப பிடித்தம். அல்லேலூயா. உங்களுக்கு 5வது கடவுள் பிடிக்காது. ஏன்னா உங்களுடைய கடவுள் வேற ஒரு கடவுளாக இருப்பதனால் 5வது கடவுளை உங்களுக்கு பிடிக்காது. எனக்கு பிடித்த கடவுள் 5வது கடவுள் தான். அருமையானவர்களே, வேதத்திலிருந்து வேத வசனத்தின் அடிப்படையிலே எனக்கு பிடிச்ச ஒரே கடவுள் இந்த கடவுள் ஒரு ஆளும் தான் எனக்கு பிடித்தம். அல்லேலூயா. என் வாழ்நாட்கள் எல்லாமே இந்த கடவுளை பார்ப்பதற்கு செலவழித்தால் எனக்கு நலமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய அந்திய நாட்களும் என்னுடைய முடிவு நாட்களும் இந்த கடவுளோடு வாழ்கிற அனுபவத்தில் இருப்பேன். நித்தியத்திலே இந்த நான் தரிசித்த கடவுளின் அனுபவத்தோடு கூட வாழ்வேன் என்பது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அல்லேலூயா. அநேகர் சில நேரங்களிலே எங்களுக்கென்று செய்கிறதான பணங்களை பொருட்களை குறித்து செலவழிக்கும் போது சொல்வார்கள், ஏன் பிரதர் இப்படி செய்றீங்க, ஏன் பிரதர் உங்களுக்காகத்தானே நாங்கள் தரோம். நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, நீங்களே எங்களுக்காக தரும்போது நாங்க எங்களுக்கு போகையாவது மீதியை செய்யணுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வாசிப்போம், சரியா? வேத வசனத்தின்படி பார்க்கணுமே. இன்னைக்கு உள்ள நிலவரம் எப்படி இருக்கு நீ பார்க்கணுமே, சரியா? பார்ப்போம், வாசிங்க. வாசிங்க பாப்போம். லூக்காஸ் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 33வது வசனம். லூக்காஸ் விசேஷம் 11ஆம் அதிகாரம் 41. வாசியா. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் உங்களுக்கு உண்டானவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். உங்களுக்கு உண்டானவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். கம்மலை விற்று பிச்சை கொடுங்கள். என் போன்ற ஊழியர்கள் என்ன பிரசங்கம் பண்ணுவோம்? கம்மலை வித்து என்கிட்ட கொண்டு வா. உன்கிட்ட கம்மலை இருந்தா காணிக்க பெட்டியில போடு, செயல இருந்தா காணிக்க பெட்டியில போடு. யாருக்கு? எங்களுக்கு, நான் தின்னதுக்கு. ஆனா பைபிள் சொல்லுது, உங்களுக்கு உண்டான வேலை விட்டு, உங்களுக்கு உண்டான வேலை விட்டு ஊழியன் ஆகிய நீ உன் காரை வித்து பிச்சை கொடு, ஏழை விசுவாசிகளுக்கு கொடு. செட் ஆகுமா செட் ஆகாதா? செட் ஆகுமா செட் ஆகாதா?
இது செட் ஆகுமா செட் ஆகாதா? உன் டிவி 2 வீலரை விற்று ஏழைகளுக்கு கொடு, பிச்சைக்காரர்களுக்கு கொடு, செட் ஆகுமா செட் ஆகாதா? இது ஒரு பிரசங்கமா? இந்த கடவுள் எனக்கு வேண்டாம்ப்பா, இந்த கடவுள், இந்த காடு யாருக்கெல்லாம் வேண்டாம்னு சொல்றீங்க? ஒரு அல்லேலூயா. இந்த கடவுள் எனக்கு வேண்டாம், அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க. இந்த கடவுளின் உருவம் எனக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம். இந்த கடவுளின் உருவம் எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. மூச்சே இல்லையா? அப்போ உங்களுக்கு இந்த கடவுள் பிடிச்சிருக்கா? இந்த கடவுள் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா இந்த கடவுள்? அல்லேலூயா. உங்களுக்கு உண்டானவைகளை விற்று தமிழ்நாட்டில் இப்படி மட்டும் என் போன்ற ஊழியர்கள் எல்லாம் செயல்பட்டிருந்தா இந்திய தேசம் எழுப்புதல் அடைஞ்சிருக்கும். அல்லேலூயா. எழுப்புதல் கூட்டம் வச்சே சேர்த்தவங்க இருக்கு. நான் குற்றப்படுத்துறதுக்காக யாரையும் சொல்ல வரல. எழுப்புதல் ஜெபம் முழங்கால் யுத்தம் அப்படின்னு வச்சே சொத்து சேர்த்தவங்க இருக்கா. தேசத்துக்காக ஜெபிக்கிறது, கிடைச்சதெல்லாம் தேசத்துக்காக, ஜனத்துக்காக, ஏழைகளுக்காக. இன்னைக்கும் ஆர்சிக்காரங்க வட இந்தியாவில் சில கிராமங்களை தத்தெடுத்து அந்த கிராமங்கள் முழுவதும் கிறிஸ்தவ கிராமமாக மாறி இருக்கு. இங்கே தான் பெந்தகோஸ்துக்காரங்களுக்கு எதிராக இருக்காங்க. வட இந்தியாவில் ஃபுல்லாக ஆர்சிக்காரங்களுக்கு எதிராக. ஏன் தெரியுமா? தங்களை தியாகம் பண்ணி, தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி, குடும்பத்தை தியாகம் பண்ணி, தங்களுக்கு ஒரு காலேஜில் வேலை செய்த அந்த பணத்தை கூட தியாகம் பண்ணி, அந்த பணத்தை கொண்டு சோசியல் சர்வீஸா செய்து அவர்கள் அந்த கிராமங்கள் முழுதையுமே கிறிஸ்தவ கிராமங்களாய் மாற்றி வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு என் போன்ற பெந்தகோஸ்த ஊழியர்கள் தப்பா எடுத்துக்கிட்டாங்க. நான் உங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேசுறதுக்கு நினைக்கிறேன். ஆகையினால வார்த்தையை சுருக்கி பேசுறேன். இன்றைக்கு என் போன்ற ஊழியர்கள் சேர்க்கிறதையே வாழ்க்கையா வைத்திருக்கிறோம். என் மனசாட்சி சில நேரம் வாதிக்குது. இல்லாதவங்க, இருக்கிறவங்க சிஸ்டர்ஸ் அடிக்கடி சொல்லுங்க, கொடுத்துருங்க, இருக்குன்னா கொடுத்துருங்க, வைக்காங்க. இருந்து வச்சிட்டு கொடுக்காம இல்ல, கொடுத்துருங்க. இருக்குன்னா கொடுத்துருங்க. 500 கேட்டா கொடுங்க, 1000 ரூபாய் கேட்டா கொடுத்துருங்க, தயவாய் கொடுத்துருங்க. இன்னைக்கு அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவு ஊந்து இந்த, அதாவது வெற்றியின் சமயம் பிரசங்கத்தில் அந்த யோனத்தான ஆயுததாரியும் 2 பேரும், இங்கே 2 பேர் தான் தவழ்ந்து வெற்றிக்கு வந்தது போல ஓரளவு 50% வந்திருக்கிறாங்க. இன்னையிலிருந்து ஒரு 70% வந்துடுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா இப்போ அவங்களே கேட்குறாங்க, கொடுக்கட்டுமா? அன்னை ஃபோன் பண்ணி கேட்டவங்களுக்கு அவங்க தான் கேட்டாங்க, ஒரு 500 ரூபா அனுப்பட்டுமா? அனுப்புங்க, தாராளமாக அனுப்புங்க. அல்லேலூயா. இருக்கிறதெல்லாம் கொடுங்கள். யாருக்கு? விற்று கொடுக்கணுமா? என்ன செய்யணுமா? கையில் காசு இல்லைன்னா ஒரு சேர் 50 ரூபாய் போட்டு விற்று கொடுங்க. அல்லேலூயா. நம்ம ஆட்கள் டீ போட்டு கொடுக்க கஷ்டப்படுறாங்க. டீ போட்டு கொடுங்கன்னா நம்ம ஆட்கள் வந்திருந்து உரிமையாக அவங்கள போட்டு கடிக்கிறாங்க, டீ எடுத்துக்கொண்டான்னு சொல்லி. அல்லேலூயா. அப்போ எல்லாம் என்னன்னா, விற்று ஏழைகளுக்கு கடவுளின் 5வது உருவம் என்னது? கடவுளின் 5வது உருவம் என்னது? அப்படி கேட்டால் தான் நல்லா இருக்கும். தேவனின் உருவம்னா சிலருக்கு புரியாது. கடவுளின் 5வது உருவம் என்னது? ஏழைகள். அல்லேலூயா. கொடுங்க. நித்திய வீட்டிலே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படியாக அழிந்து போற பொருளினாலே அழியாத சிநேகிதர்களை நீங்க கொடுக்கிறதுனால ஒரு ஆத்மா பரலோகத்துக்கு போய் ஒரு ஆத்மா சந்தோஷப்பட்டு, ஒரு ஆத்மா மனமகிழ்ச்சி ஆனாலே, ஒரு மனிதன் இருதயம் சந்தோஷப்பட்டாலே இப்போ பரலோகத்தில் பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. இப்போ சில வசனத்தை வாசிங்க. வேதத்தில் வாசிக்கும் போது மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில், மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 20-21, மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்ததினால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21-22 வாசித்தார். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21-22 வாசித்தால் வாசிங்க. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, நல்லா கவனிச்சிடுங்க, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்கிட்ட ஒரு குறைவு தான் இருக்கு.
அந்த குறைவு என்ன? வாசிங்க. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. உனக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்து தரித்திரருக்கு கொடு. தரித்திரருக்கு இங்க யாத்தியாவது இன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் பேசி நகையை வித்து கொடுக்கறதுக்கு யாருக்காவது மனசு வருமா? இந்த கடவுளை பார்க்க விரும்புறீங்கன்னு நீங்க சொல்றீங்க. உண்மையிலே சீரியஸா கேட்குறேன். அப்ப நீங்க எல்லாம் யாரா இருக்கிறீங்க? உண்மையிலே கேட்குறேன். அந்த வாலிபனுக்கு அனுபவத்தில் தானே இருக்கிறீங்க. ஒருத்தர் திரும்பி பார்க்கையில் என்ன பிரயோஜனம் இருக்கு? உண்மையிலே கேட்குறேன். இந்த வாலிபனுக்கு நிலவரத்தில் தானே இருக்கு. அவனை ஏசப்பா அவனை பார்த்து அவனிடத்தில் சத்தமா சொல்லுங்க, அவனிடத்தில் உடஞ்ச தேங்காயில் முந்தானத்து உள்ள தேங்காயில் அரைமுறி தேங்காய் கொடுத்தா சிலருக்கு கோபம் புத்துட்டு வந்துடும். தேங்காய் முந்தானத்து உடைச்ச தேங்காய் அது லேசாக அழுகி போயிருக்கும். அந்த தேங்காயில் அரை தேங்காயை கொடுத்துட்டா இதாயிரும். பரலோகத்துக்காக போக போகிறீங்கன்னு நினைக்கிறீங்க? கடவுள் தரிசனமாக உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? மற்றவன் தரிசனம் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி, நல்லா தானே போனீங்க. ஏன் இப்படி இறங்கி பேசுறீங்க? என்ன செய்யறது? வேறு வழி இல்லையே. சில நேரம் எனக்கும் சேர்த்துல பேச வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், நான் எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா சொல்லுவேன். அதனால் நான் இன்னும் தேரலை. இந்த விஷயத்தில் அடிக்கடி அழுகிறேன். என் லைஃப்பில் நான் இப்போ அழுதுட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். இந்த கடவுளை நான் அன்பு கூறவில்லை. நீ எப்படி வேணா எடுத்துங்க. இந்த கடவுளை நான் அன்பு கூறவில்லை. நீ எப்படி வேணா எடுத்து. நிறைய மனசாட்சி வாதிக்குது. இந்த பார்க்க வேண்டிய தெய்வத்தை நான் பார்க்கவில்லையே, என் மனசாட்சி எனக்கு வாதிக்குதுங்க. நான் ஒருவேளை நரகத்துக்கு போனால் அதுக்கு இதுவும் ஒரு பாவமாக இருக்குமோன்னு இந்த நாட்களில் மனசாட்சி வாதிக்குது. நான் பார்க்க வேண்டிய கடவுளை பார்க்க முடியாமல் போய்விட்டேனோ. அவர் சொல்கிறார்ல, இடது பக்கம் நிற்கிறவங்கள பார்த்து எனக்கு செய்யலையே, நீ செய்யலே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடம் அவர் சொன்ன வார்த்தை தானே. அந்த வார்த்தைக்கு நான் சொந்தக்காரன் ஆயிடுவேன். மனசு உடையுதுங்க, பயப்படுறேங்க, திகைக்கிறேன், ஐயோ அப்படிங்கிறேன். ஒரு ஆள் சாப்பிடணும்னு கேட்டால் அன்னைக்கு 5 ரூபா 10 ரூபா கொடுக்கறதுக்கு மனதுள்ளவனாக இருந்தேன். இப்போ நான் சாப்பிட்டா எவ்வளோ ஆகும் அந்த ரூபாயை கொடுத்துட்டு போக மனசு இருக்குது. ஏன்னா நான் கேட்டுட்டான், வாய் திறந்து கேட்டான். என்னை அவருடைய ஸ்தானத்தில் வைத்திருக்கிறான், நான் அவனை அவருடைய ஸ்தானத்தில் வைக்கிறேன். அல்லேலூயா. உண்மையிலே தேவன் எனக்கு முன்பாக தோன்றி நீ என்ன வேணும், நீ எனக்கு என்ன தருவான்னு கேட்டா, அசரிதா கேட்ட சத்தத்துக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ ஒப்பு கொடுத்துருப்பேன். நானா நேர்முகமாக வந்து நான் தான் கடவுள்டா, உன்னை படைச்சது நானா, ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே வேண்டாயா, என்னையே உனக்கு கொடுக்குறேன், என் உயிரே கொடுக்க நான் கொடுக்குறேன்னு கொடுக்க முடியுமானால் என் கையில் இருக்கிறத கொடுக்கறதுக்கு நான் யோசித்தா எவ்வளோ பெரிய பாவி என்று உணர்கிறேன். இது எதுக்காக நினைக்கிறேன் நினைங்க. அநேக நேரத்தில் என் மனசாட்சி என்னை வாதிக்குது, குற்றப்படுத்துறது. யாருக்காயிலும் ஒருவருக்கு கொடுக்க முடியாமல் போகிற சந்தர்ப்பம் எல்லாம் என் வாழ்க்கையின் பாவமாய், என் வாழ்க்கையின் தோல்வியாய், என் வாழ்க்கையின் இகழ்ச்சியாய், என் வாழ்க்கையின் அதாவது இழிவான அனுபவமாய் நினைக்கக்கூடிய மனசாட்சி எனக்கு உண்டாகிறது. ஆகையால் உங்களுக்கும் சொல்லுகிறேன், உங்களுக்கு உண்டானவைகளை விற்று பிச்சை கொடுப்பதற்கும் ஆயத்தப்படுங்கள். அல்லேலூயா. எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் இந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றாம். கொஞ்சம் பேராக தான் இருக்கும். இந்த கொஞ்சம் பேரில் ஒரு சிலருக்குள்ளையாயிலும் இந்த வார்த்தை நிறைவேறட்டும். அல்லேலூயா. அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கோம், அதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். என் வாழ்க்கையின் ஜீன், என் வாழ்க்கையின் படைப்பு எல்லாவற்றையும் நான் பார்க்கும்போது நினைக்கிறேன், என்னை தேவன் படைத்தது இதற்காகவே படைத்தார், இதற்காகவே என்னை வளர்த்தார், இதற்காகவே என்னை ஆளாக்கினார், இதற்காகவே என்னை வேறுபடுத்தார். நான் இதற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். இதுதான் என்னுடைய ஊழியம், இதுதான் என்னுடைய சேவை, இதுதான் என் வாழ்க்கையின் முடிவு என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய படைப்பே இதுதான் என்னுடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. அவனை அன்பு கூர்ந்து சொன்னார். ஆண்டவர் சொன்னாரு, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. வாசித்து பாருங்கள். அந்த வசனத்தை வாசித்தீர்களானால் 23வது வசனத்தை கீழே உள்ள வசனத்தை வாசிங்க, சீக்கிரம் வாசியா. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதுல நுழைகிறது எளிதா இருக்கும் என்றார். பாருங்க எவ்வளவு பெரிய இது பாருங்க. இது தாங்க சில நேரத்தில் பிரசங்கத்தில் சொல்றோம். ஒரு சில வசனத்தை உங்களுக்கு இப்போ எடுத்து சொல்றேன், நல்லா புரிஞ்சிடுங்க. யாக்கோபுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 1 to 3 வரைக்கும் வாசிங்க. 1-3 வாசிங்க.
யாக்கோபுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1-3 ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள், அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து, உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து, உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின, உங்கள் வஸ்திரம் பட்டு பெரிய பெரிய வஸ்திரம், விலக்குண்ட வஸ்திரம் பொட்டரித்து போகும். உங்கள் பொன்னும் வெள்ளியும் உங்கள் பொன்னும், காத்துல போட்டிருக்க பொன்னு வெள்ளி துருபிடித்து, அவைகளில் உள்ள காலு கொலுசு துருபிடித்து, ஓ மெட்டி துருபிடித்து, நீ 2 ஓட்டம் 3 ஓட்டம் 4 ஓட்டம் 8 ஓட்டம் கூட போடு, துரு பிடிக்கும். உன் சரீரம் வியாதி படும். யாரா இருந்தாலும் சரி துரு பிடிக்கும். உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரு பிடித்து, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாயிருந்து அக்கினியை போல, உங்கள் மாம்சத்தை அக்கினியை போல உங்களை, உங்கள் மாம்சத்தை துரு தின்னும். அழகா சொல்லு, சாட்சியாயிருந்த அக்கினியை போல் உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாளிலே என்னத்தை சேர்த்தீர்கள்? என்னத்தை சேர்த்தீர்கள்? பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். நான் வேண்டாம் இருக்கக்கூடாதுங்கிறது பிரசங்கம் அல்ல. சேர்க்கிற மைண்டுக்கு வந்துடுறாங்க, கொடுக்கறத குறைச்சிடாங்க. அதான் சொல்கிறேன். நீங்கள் வேண்டாம் அதெல்லாம் அது கிடையாது. சேர்க்கிறது மைண்ட் ஆக்கிறாங்க, கொடுக்குற மைண்டில் அது இருக்கட்டு தானாக சேரும். அல்லேலூயா. நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க, தேவனே உங்களுக்கு தருவார். தர வேண்டியது எதுவாக இருந்தாலும் தருவார். அல்லேலூயா. அதான் என்னுடைய பகுதியில் உங்களுக்கு என்ன தேவைங்கிறது பரலோகத்தின் தேவன் அறிஞ்சிருக்கிறார். நீ சேர்க்கணும்னு நினச்சி சேர்த்துட்டா மாம்சத்தை எது தின்னோம்? துரு தின்றோம். மாம்சத்தை துரு தின்னும். அழகா பாருங்க. இப்போ என்ன சொல்லலாம்? இந்த அக்கினியை போல் உன் மாம்சத்தை தின்னும், வியாதி தின்னும். உன் மாம்சத்தை வியாதி தின்னும். புரியுதா உங்களுக்கு? இந்த 5வது கடவுள் நமக்கு பிடிக்காது. 5வது கடவுள் பிடிக்குது, அதுவும் இந்த பிரசங்கம் பிடிக்காது. 5வது கடவுளாவது பிடிச்சாரு, இந்த பிரசங்கம் பிடிக்காது. நான் சொல்லுவேன், சிஸ்டர்ஸ் நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கு. நல்லா கொடுப்பேன்னா இவ்வளோ உங்களுக்கு தரக்கூடியவன் அங்கே வஞ்சனை இல்லாமல் கொடுக்காம இருப்பான். நல்லா கொடுப்பேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக திருந்திட்டு இருக்கிறான். கொடுப்போமா, மீனை கொடுப்போமா, அதை கொடுப்போமா, குழம்பை கொடுப்போமா, கூட்டை கொடுப்போமா, வேலைக்காய் கொடுப்போமா, பழத்தை கொடுப்போமா, ஆப்பிளை கொடுப்போமா, கொடுங்க. நான் சொல்லுவேன், கேட்காமலே கொடுத்துருங்க. எந்த கேக்கே வேண்டாம். சாக்லேட்டை கொடுப்போமா, இனிப்பை கொடுப்போமா, அதை கொடுப்போமா, கொடுங்க. ஜனங்களுக்கு செய்வோமா. இப்போ ஒரு நாள் முட்டை போடலாமான்னு கேட்க மாட்டாங்க. முன்னால் அப்படில கொஞ்சம் காசு குறைஞ்சா முட்டை போடுவோமா, முட்டை போடுவோமா, சாம்பார் முட்டையும் வைப்போமா. இப்போ கேட்க மாட்டாங்க. அப்போ கேட்க மாட்டோம். கொடுக்கறது நல்ல டைம் கிடைக்கும் போது வச்சு இருக்கிறது, நல்லா வச்சு இருக்கிறது. கொடு. மாம்சத்தை தின்னோம். அல்லேலூயா. ஒரு நாள் நான் என் பாடி கீழே விழுந்து கிடக்கும்போது சொல்லுவீங்க, ஒரு கூட்டம் சொல்லும், சோகமாக இருந்ததுக்கு ஒரு காரணம் இது. அல்லேலூயா. எங்கெல்லாம் நன்மை செய்ய வாய்ப்பு கிடைக்குதோ, தருணம் கிடைக்குதோ, அந்த தருணத்தெல்லாம் நான் பார்த்துடுவேன். இது கடவுளுடைய வாய்ப்பு. என்ன? அல்லேலூயா. கடவுளே வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆள் என்னை பார்த்து கேட்டுட்டாங்க, கொடுக்க முடியலைன்னா செத்த அன்னைக்கு நான் பாவத்தில் பெரிய பாவம் செய்தது போல. அதனால் நம்ம வண்டியில் இதில் எல்லாத்துலையும் சில்லறை இருக்கும். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? பெட்ரோல் போட இடத்துல 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு நீ போட மாட்டேன். 1 லிட்டர் 2 லிட்டர் 5 லிட்டர் 10 லிட்டர் எதுக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. 10 லிட்டர் போட்டால் 1117 ரூபா வந்துன்னா 1030 ரூபா தாராளம் கொடுப்போம். கொடுத்துட்டு சொல்லுவோம், உங்களுக்கு 13 ரூபா டிப்ஸ், மீதி இருக்கிறது உங்களுக்கு டிப்ஸ். ஏன் அப்படின்னா, நான் 1017 ரூபா கொடுத்ததில் அந்த கம்பெனிக்காரன் ரொம்ப சந்தோஷப்பட மாட்டான். அவனுக்கு அது ஒரு மேட்ரே கிடையாது. அவனுக்கு லட்சக்கணக்கில் ஒரு நாள் டேர்ன் ஓவர் ஆகுது. ஆனால் நான் கொடுத்த ஒரு 13 ரூபா, நான் இல்லை, நம்ம கொடுத்த 13 ரூபா, அப்படி ஒரு நாள் 100 ரூபா கிடச்சா அந்த 100 ரூபா எடுத்துகிட்டு ஒரு சகோதரி தண்டை ஏழ்மையில் வேலைக்கு வந்தவங்க வீட்டுக்கு போகும்போது அன்னைக்கு ஒரு 100 ரூபா கிடச்சி 150 ரூபா கிடச்சின்னு அந்த வீட்டுக்கு போகும்போது சம்பளம் போக எனக்கு கிடச்சிதே நீ நினச்சிட்டு போகிறாங்களே, அது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும் நீ நினைக்கிறேன். அல்லேலூயா. நான் போகிற வழியில் எனக்கு ஒரு 25 ரூபா கொடுக்குற எனக்கு ஒரு விஷயமே இல்லை, 50 ரூபா கொடுக்க எனக்கு ஒரு விஷயமே இல்லைங்க. ஆனால் அந்த 50 ரூபா அன்றைக்கு ஏழை சகோதரி 8 மணி நேரம் கால் உட்கார கூட முடியாமல் நின்றுக்கிட்டே இருக்காங்க. என்ன கொண்டு போய் நீங்கள் அதில் 3 மணி நேரம் நிறுத்துனீங்கன்னா நான் நின்றுக்கிட மாட்டேனே. அப்படிப்பட்ட ஒரு நிலவரத்தில் அவங்க நின்று அதை வேலையை செய்து ஒரு 500 ரூபா வாங்கிட்டு போகும்போது, அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு 100 ரூபா ஒரு 200 ரூபா அவங்களுக்கு கிடச்சி, அவங்க போய் வீட்டில் போய் அந்த 200 ரூபா கால்வலி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தால் அது எனக்கு மேன்மையாக தெரிகிறது. அல்லேலூயா.
நான் என்னுடைய தேவனை அந்த வடிவத்தில் பார்க்குறேன். அது எவ்வளோ சரின்னு தெரியல, இதுக்கு 1000 விளக்கம் தவறாக இருக்கலாம். ஆண்டவர் சொன்னார், விற்று ஊழியனுக்கு கொடுன்னு சொல்லலை, விற்று பிச்சை கொடுங்கள், விற்று தரித்திரருக்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 44, 45 வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 44, 45 வாசிக்கும் போது வாசிங்கள். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். பொதுவாய் வைத்து ஒரு சபையாவது பூமியில இப்படி இருக்கான்னு யோசிக்கிறேன். பொதுவாய் அனுபவித்தார்களாம். எப்படி அனுபவித்தாங்களா? பொதுவாய் அனுபவித்தார்களாம். வாசியா. காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஆகிறதுக்கு முன்னால நம்ம சபையில இப்படியாவது ஒரு அனுபவத்தை பார்த்துட்டு சாக வைப்பார் நீ நினைக்கிறேன்? அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாட்டாலும் நானாவது அப்படி வாழ்ந்துட்டு சாக வச்சுட்டாருனா போதும். அல்லேலூயா. 5வது கடவுளின் உருவம் யாரு? ஏழைகள், பிச்சைக்காரங்க, தரித்திரர்கள். அல்லேலூயா. அதனால மறந்துடாங்க இந்த கடவுளை. இந்த கடவுளை மறந்துட்டு அங்கே போகலான்னு நினைக்காங்க, ஏமாந்து போயிங்க. 6வது கடவுள் யார்? சரியா? பிரசங்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் 5வது குறிப்பு ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் வந்து 5வது குறிப்பு கொஞ்சம் கஷ்டமான குறிப்பாக தான் இருந்துச்சு. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 2, 4, 5. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 2, 4, 5. மத்தேயு சுவிசேஷம் 19, 13, 14 வாசியா. இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். ஆமா. அப்போ 6வது கடவுளின் உருவம் என்னது? பிள்ளைகள். யாரு? அடிக்கும் போதெல்லாம் கவனமா இருக்கணும், திட்டும் போதெல்லாம் கவனமா திட்டணும். அல்லேலூயா. பிள்ளைகளை போல உள்ள தாழ்மை, பிள்ளைகளை போல நல்ல கேரக்டர். ஒரு பிள்ளை, இந்த 2 பிள்ளைகள் பாருங்க, இன்னும் 2 பேரும் சண்டை போட்டானுங்க. எங்களாம் இன்னும் கொஞ்சம் சின்ன பிராயத்தில் இன்னும் 2 பேரும் சண்டையை விலைக்கு தீத்திட்டு, 2 பேரும் பேசக்கூடாதுன்னா நம்ம இங்கே பேசிகிட்டு இருப்போம். 2 பேருக்கு அப்பா அம்மா பேசிகிட்டு இருப்போம், அவனும் 2 பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. பிள்ளைகளை போல பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பிள்ளைகளின் வடிவம், பிள்ளைகளின் உருவம் யாரா? பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறோன் என்னை ஏற்றுக்கொள்ள. என் பிள்ளை, என் பிள்ளை, இது என் பிள்ளை, எனக்கு ஒரே ஒரு பையன், எனக்கு ஒரே ஒரு பிள்ளை, எனக்கு ஒரே ஒரு பிள்ளை, ஒரே ஒரு பையன். இதெல்லாம் கடவுளான்னு எனக்கு தெரியாது, அது எனக்கு தெரியாது. பிள்ளைகளை நிறுத்தி சொன்னார். அல்லேலூயா. அவ்வளோதான் எனக்கு தெரியும். நீங்கள் பெற்ற பிள்ளை கடவுள் இல்லைன்னு நான் சொல்ல வரல. நான் பெற்ற என் பிள்ளை, என் மகன், என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை, எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை எல்லாம் குழந்தைகளும் கடவுளின் உருவம். அந்த கடவுளின் உருவமாக இருக்கிற குழந்தைகளுடைய தன்மை தான் கடவுள். அல்லேலூயா. பிரசங்கம் புரிஞ்சிருக்கும் நீ நினைக்கிறேன். பிள்ளைகளைப் போல தாழ்த்துகிறவன், பிள்ளைகளைப் போல பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன் கடவுளின் உருவத்தை பார்க்கிறான். அல்லேலூயா. குழந்தைகளுடைய நல்ல கேரக்டர்ஸ், குழந்தைகளுடைய நல்ல சுபாவம் கடவுளின் தன்மை. அல்லேலூயா. தேவனின் தன்மை என்று சொன்னால் யாரு? யாரு? குழந்தைகளுடைய தன்மை. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் கேக்கு கொண்டாடி வெட்டி கொண்டாடுறத இல்லாத ஒரு பிள்ளைக்கு கேக்கு கொண்டாடுங்க, அது நல்லா இருக்கும். அல்லேலூயா. இல்லாத பிள்ளைக்கு ஒரு துணி எடுத்து கொடுங்க, அது நல்லா இருக்கும். அல்லேலூயா. அந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஒரு பிள்ளையை உங்கள் பிள்ளையா ஏற்று நீங்கள் படிக்க வைங்க, 10 பிள்ளையை உங்கள் பிள்ளைகளா ஏற்று படிக்க வைங்க, ஆசீர்வாதம். அல்லேலூயா. பிள்ளைகளின் வடிவத்திலே தேவனை பார்க்கலாம். அதனுடைய அர்த்தம் மறுபடியும் சொல்லுகிறேன், பிள்ளைகளை போல தாழ்த்தாவிட்டால். என்ன ஒரு வசனம் இருக்கும், உங்களுக்கு சொல்லிட்டு முடிச்சிடும். சரியா? வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கு. மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36, 37 வாசிங்க. இல்ல, மத்தேயு சுவிசேஷம் 18:4 வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் 10:15. மார்க்கு சுவிசேஷம் 10:15 வாசியா. மார்க் 10:15 வாசிங்க. மார்க் 10:15. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், பிள்ளையை காட்டி இந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்ளணும். பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனின் உருவத்தின் 6வது உருவம் தாழ்மை. என்னது? ஏற்றுக்கொள்ளுதல். அல்லேலூயா. ஆமாம். குழந்தைகள்கிட்ட பாருங்க, இந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லிக் கொடுங்க. எதை சொல்லிக் கொடுத்தாலும் ஒரு குழந்தை இப்போ கொஞ்சம் யோசிப்பான். இப்போ ஜாப்பேஸ் மாய்ப்பட்டவங்கள்ட்ட சொல்லிக் கொடுங்க, அவன் அதே செய்வான். டேய், அம்மாவை போய் நுள்ளிட்டு வா, வந்துடும். அம்மாவை போய் மாட்டேன்னு சொல்லிட்டு வானா, போயிட்டு வந்துடும். அந்த ஏற்றுக்கொள்ளுதல். அல்லேலூயா. ஏன், எதுக்கு நீ தாழ்மை ஏற்றுக்கொள்ளு. சரியா? 7
கடவுளின் உருவத்தை அடுத்தே சொல்லிடுவோமா, முடிச்சிருவோமா? வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடு. தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 24, 25. தானியேல் 3, 24, 25 வாசிங்க. தானியேலின் புத்தகம் 3, 24, 25 சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷனை அல்லவோ கட்டுப்பட்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் 7வது உண்மையா தேவனை பார்க்கணும்னா கஷ்டங்கள் மத்தியில், வேதனையின் மத்தியில், பாடுகளின் மத்தியில் போகும்போது கடவுளை பார்க்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற தேவன் கடவுள் மற்றவங்களுக்கு தெரிவார். ஆதி ஆமத்தில் வசனம் இருக்குது, சொல்லிட்டு போகிறேன். 26ஆம் அதிகாரம் 14, 15, 26, 14, 15, 26, 26, 14, 15, 26, 20, 21, 26, 28 இந்த வசனம் 6 வசனம். 14, 15, 20, 21, 26லேருந்து 28 இந்த வசனம் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா 28வது வசனத்தை வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 28 வாசிங்க. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். 26ல இருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 14ல இருந்து ஈசாக்கு துறவுகள் எல்லாம் வெட்டும் போது அதை தூர்த்து போடுறாங்க, வாக்குவாதம் பண்றாங்க. ஈசாக்கு எல்லாத்தையும் விட்டு போயிட்டே இருக்கிறாரு. 28ல வரும்போது வேதம் சொல்லுது, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். தேவனின் உருவத்தை நம்ம காட்டுறோம். இவ்வளவு நேரம் நம்ம ஆண்டவருடைய உருவத்தை பார்த்தோம். இப்போ நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாருங்கிறத மற்றவங்க பார்ப்பாங்க. கஷ்டங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, துக்கங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, பிரயாசங்கள் வரும்போது நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமா 3 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி சூளையில் போட்டாங்க. ராஜா பார்க்குறான் கர்த்தரின் உருவத்தை. அல்லேலூயா. எந்த சேதமும் இல்லாமல் அவங்களுடைய உருவத்தில் கர்த்தரை பார்க்கிறான். 4ஆவது மனுஷன் தேவனுடைய ரூபமாக இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, துக்கங்கள் வரும்போது, பிரயாசங்கள் வரும்போது எந்தவித முறுமுறுப்பு இல்லாமல், முறையிடுதல் இல்லாமல், எந்தவித எதிர்க்கிற அனுபவம் இல்லாமல், கேள்வி கேட்காம அந்த பாதைகள் எல்லாம் நம்ம போகும்போது நம்மோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை புறஜாதிகள் கண்டுகொள்வார்கள். அல்லேலூயா. 6 வடிவத்தில் தேவனை பார்த்தோம். 7வது வடிவத்தில் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் நாம் பாடுகள் சகிக்கும் போது, வேதனைகள் சகிக்கும் போது, சிலுவையை சுமக்கும் போது நம்மில் தேவனை மற்றவர்கள் பார்ப்பாங்க. கண்களை மூடுவோமா? நேராயிட்டு. எப்படியானாலும் உங்களுக்கு 5வது கடவுள் கொஞ்சம் கூடுதலாக பேசியிருப்போம். சரியா? 5வது கடவுளை உங்களுக்கு பிடிக்காது. பிடிக்கும், ஆனால் நம்ம பேசின விதத்தில் உங்களுக்கு பிடிக்காது. அதை சாதாரணமாக பேசி விட்டுருந்தா உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும். எங்களுக்கு புரிகிற விதத்தில் தானே இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை, நாம் புரிஞ்சிருக்கிற விதத்தில் அந்த தேவனை சரியாக பார்க்க முடியாது. அந்த தேவனை பார்க்கிறதுக்கு சீசர்களெல்லாம் அழைத்த போதே அவர் சொன்னார், எல்லாவற்றையும் விட்டு வெறுத்து என்னை பின்பற்றி வாருங்கள். கொஞ்சம் கடினமான விஷயம்தான் அந்த தேவனை பார்ப்பதற்கு. நித்திய வீட்டிலே உங்களை ஏற்றுக்கொள்வோர் உண்டாகும்படி உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்க உங்கள் இருதயம் அங்கே இருக்கிறது. சில வசனங்களை நீங்கள் புரிந்து கொள்கிறதுக்கு ஒரு கிருபை, ஒரு வரம் வேணும். மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொள்றதுக்கே ஒரு கிருபை வேணும். தம்முடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனிதன் தன்னை கண்டுகொள்ள வேண்டும். தடவியாகிலும் தன்னை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நாட்களிலே கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கண்ணார கண்டும் உணராமல் இருக்கிற ஒரு அனுபவம் வேண்டாம். தேவன் நமக்கு 7 விதங்களிலே தம்மை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி அறிந்தோம். வார்த்தையாய் தேவன் நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். தேவன் தம்முடைய ஊழியர்கள் மூலமாய் தன்னை வெளிப்படுத்துகிறார். தேவன் பரிசுத்தாவியானோர் மூலமாய் தம்மை வெளிப்படுத்துகிறார் என்பதை அறிந்தோம். தேவன் தம்முடைய நாமத்துக்கு மகிமை அவருடைய சமூகமாய் வெளிப்படுகிறார். ஏழை என்கிற வடிவத்திலே தேவன் வெளிப்படுகிறார். பிள்ளைகள் என்கிற வடிவத்திலே, கேரக்டர் என்கிற விதத்திலே கர்த்தர் வெளிப்படுகிறார். அதாவது பூமியில வாழ்கிற பிள்ளைகளுடைய நல்ல சுபாவத்தின் வடிவத்திலே தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். 7 சோதனைகள் போராட்டத்தின் மத்தியிலே கடந்து போற ஜனங்கள் அந்த சோதனையின் மத்தியிலே முறுமுறுக்காம, முறையிடாம, அவருடைய வாழ்க்கையிலே எந்த விதத்திலும் அந்த சோதனையின் மத்தியிலே பின்வாங்கி போகாமல், அந்த சோதனையின் மத்தியிலே கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழும் போது அவர்கள் நடுவிலே அவர்களோடு கூட தேவன் இருக்கிறதை பார்க்கிற விதத்திலே கர்த்தர் நமக்கு வெளிப்படுகிறார். நாமும் கூட நம்மோடு கூட தேவன் இருப்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த
செலுத்துறோம். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் நிறைய நாள் நான் உங்களை பார்த்து தான் வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் உங்களை பார்க்கிறேன்ங்கிறத தெரியாம வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே உங்களை நான் பார்க்க முடியும், பார்த்து தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்கிறத உறுதிப்படுத்தினீங்க. இந்த வாழ்க்கை என் வாழ்க்கையை மாறட்டும். எந்த பகுதியில் குறைவுபட்டு இருக்கிறோமா, எந்த பகுதியில் தேவனை பார்க்க முடியாம இருக்கிறோமா, அந்த பகுதியில் தேவனை பார்க்க விரும்ப நிறைய விஷயத்தில் நீங்க தேவனை பார்க்கிற இடம் இருக்குது. ஒரு சில விஷயம் குறைவா இருக்கலாம். அந்த குறைவு இருக்கிறதான விஷயத்தினால சோர்ந்து போயிடாங்க, நம்பிக்கை இழந்துடாங்க. அந்த பகுதியை தேவன் நிறைவேற்றுவார், அந்த பகுதியை கர்த்தர் நிறைவேற்றுவார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் வாஞ்சிக்கிற இவ்வளவாய் தேவனை கண்டுகொள்ள வைத்தாரே, இவ்வளவாய் தேவனை பார்க்க வைத்த தேவன் அந்த பகுதியிலே என்னை மாற்றுவார், அந்த பகுதியிலே என்னை மாற்றுவார். அவர் மட்டும்தான் உங்களில் நற்கிரியை ஆரம்பித்தார், கிறிஸ்து நாள் வரை நடத்தி முடிப்பார். நாள் முடியல, காலம் முடியல, காலத்துக்கு முன்பாக நாம் விரும்பக்கூடாது. காலம் வரும் வரைக்கும் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். 6ஆம் நாளிலே எல்லா வேலையும் கர்த்தர் செய்து முடித்தார். அதுபோல ஆண்டவரே இப்படிப்பட்ட தேவனை நான் பார்க்கக்கூடிய இடத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்படியா என் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் பார்க்கத்தக்கதாக, இன்ப இயேசு ராஜாவை பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதற்கு கண்ணியமாய் இருக்க எல்லா குறைவுகளும் மாறட்டும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், இன்பையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஓரபலகரபலக ஷகதுனாய் நமனாயிடபகதுராயிடபலங்கரமானாக ஷகதுனாய் ரிமானா ரிபபலங்கரமானா. கர்த்தருடைய நிறைவான சமூகத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதுரம்